நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். செய்நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்கம். ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. இன்றைய முக்கிய செய்திகள். தங்க கட்டி என கூறி செப்பு கட்டிகளை கொடுத்து தங்க நகைகள் மோசடி. மர்ம நபருக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ரோந்து பணியில் ரோபோ குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை போட்டோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பும். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நகை செய்யும் வியாபாரியிடம் தங்கக்கட்டி என கூறி 1 கிலோ செப்பு கட்டிகளை கொடுத்து அதற்கு பதிலாக 880 கிராம் தங்க நகைகளை முகமடி அணிந்து கொண்டு வாங்கி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் தீபக் தாஸ், வயது 50. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கி பாரதி வீதியில் நகை செய்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு சேலத்தில் வசிக்கும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சந்தீப் ஜெயின் என்பவருடன் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சந்தீப் ஜெயின் தீபக் தாஸை சந்தித்து தன்னிடம் 1 கிலோ தங்க கட்டி உள்ளதாகவும் அதனை நகைகளாக செய்து தரும்படி கேட்டுள்ளார். அதன்படி தங்க கட்டிகளை பெற்று தீபக் நகைகளை செய்துள்ளார். இதுபோல 2 முறை சந்தீப் ஜெயின் தங்க கட்டிகளை கொடுத்து நகைகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தீபக்கை தொடர்பு கொண்டு சந்தீப் தன்னிடம் 1 கிலோ தங்க கட்டிகள் உள்ளதாகவும் அதற்கு பதில் நகைகள் அவசரமாக தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி தீபக் 280 கிராம் கொண்ட தங்க நகைகளை தயாரித்து வைத்து தங்க கட்டிகளை எடுத்து வருமாறு சந்தீப்பிடம் தெரிவித்ததை அடுத்து நேற்று இரவு வந்தவர் தங்க கட்டிகளை தீபக்கிடம் கொடுத்துவிட்டு நகைகளை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார். அவர் சென்ற பின்னர் தங்க கட்டிகளை பரிசோதித்த தீபக் அது செப்பு கட்டிகள் என தெரியவர இதில் அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சந்தீப் ஜெயின் முகமடி அணிந்து கொண்டு வந்து நகைகளை எடுத்து செல்வது பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து நகை மோசடியில் ஈடுபட்ட சந்தீப் ஜெயினை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரையில் போலீசாருக்கு உதவியாக ரோந்து பணிக்கு சென்று அங்கு மது அருந்துபவர்கள், கடலில் தடையை மீறி குளிப்பவர்கள் உள்பட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை படம் எடுத்து காவல்துறை தலைமையகத்திற்கு அனுப்பும் நவீன ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. உலக அளவில் சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்ந்து இழுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி கடற்கரை முக்கியமாக இருக்கிறது.
வார இறுதி விடுமுறை நாட்களில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. 2 கிலோமீட்டர் தூரம் நீளமுள்ள கடற்கரை சாலையில் பெரியகடை போலீசார் தினமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் போலீசாருக்கு ரோந்து பணிக்கு உதவியாக நவீன ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது. சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் இதனை உருவாக்கியுள்ளது. இதன் அறிமுகம் மற்றும் செயல்விளக்க நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு டிஏஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், சட்டம் ஒழுங்கு நித்யா ராதாகிருஷ்ணன், போக்குவரத்து ஏகே லால், போலீஸ் தலைமையகம் ஆகியோர் முன்னிலையில் அந்நிறுவனத்தினர் டெமோ செய்து காண்பித்தனர். இந்த நடமாடும் ரோபோவில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த நவீன ரோபோ தானாகவே நடந்து சென்று கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மணல் பகுதியில் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள், பெண்களை கிண்டல் செய்தவர்கள், மது குடிப்பவர்கள், கடலில் தடையை மீறி குளிப்பவர்களை படம் பிடித்து உடனடியாக அதனை போலீசாரின் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும். இந்தியாவிலேயே புதுச்சேரியில்தான் ரோந்து பணிக்கு ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது என நிறுவனத்தினர் தெரிவித்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா நேற்று விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, விநாயகர் திருவீதி உலாவுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று மாலை காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக விழா நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி அளவில் நடைபெறுகிறது. தொடர்ந்து 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. ஆடிப்பூர தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் நேற்றிரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கோகிலாம்பிகை அம்மன் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத கொடியேற்றம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். ஆடிப்பூர தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும், தெப்ப உற்சவம் 29ஆம் தேதி இரவு நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகிகள் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, சிறில் நிக்கோலஸ் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி கூறினார்.
பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலா நகர் பகுதியில் வடிகால் வாய்க்கால் மீது ஸ்லாப் போடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கலந்தாலோசித்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலா நகர் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மீது ஸ்லாப் போடும் பணி 46.83 லட்சம் செலவில் சேத்திலா நகரின் வடக்கு குறுக்கு தெருவிலிருந்து 20வது குறுக்கு தெரு வரை பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சுந்தரமூர்த்தி, இளநிலை பொறியாளர் லூயி பிரகாசம், ஒப்பந்ததாரர் பாரதி குணசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் கலந்து கொண்டனர். பின்னர் புதுவை மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைவர் வைகோவிடம் நிதி வழங்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 8 பேருந்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும்படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். உடன் மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் இருந்தனர். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69 சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 4ஆண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 4ஆண்டு சாதனை விளக்கம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர்கள் ஜெரோம், பாரத், ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அறிமுக விழா. புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் காரைக்காலில் பிரபலமான தொழில் அதிபருமான GNS ராஜசேகரன் ஒருவராவார். அவருக்கு கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரியில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று காரைக்கால் திரும்பிய GNS ராஜசேகருக்கு மாவட்ட பாஜக சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் தனியார் திருமண அரங்கம் ஒன்றில் அறிமுக நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் GNS ராஜசேகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அனைத்து தொகுதிகளிலும் செயல்படுத்த மும்முரமாக பாடுபடுவேன் எனவும், இதன் மூலம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற உதவியாக இருக்கும் என நம்புவதாக ஜே.என்.எஸ். ராஜசேகரன் தெரிவித்தார். மேடைக்கு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களே, அண்ணன் இன்று திருநள்ளாறிலே ஒரு தேர்விழா போன்று தாமரை நாயகன் அண்ணன் ஜி.என்.எஸ். அவர்கள் இதுவரை செய்த மக்கள் அப்படிப்பட்ட அண்ணன் ஜி.என்.எஸ். அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பல வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி செய்து நாம் மந்திரியாக்கி 5 தொகுதிகளுக்கும் காரைக்காலுக்கும் எல்லாரும் அண்ணனை வாழ்த்துறீங்க வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். அதேமாதிரி வாழ்த்திட்டு அவர் கூட நீங்க ஒரு புகைப்படம் உங்கள் அனைவருடைய. புதுச்சேரி எழுச்சி கவி சரவணனின் பொன்விழா மலர் வெளியீட்டு விழாவில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சக்திநகர் பகுதியில் சேர்ந்த எழுச்சி கவி சரவணனின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் பொன்விழா ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள போஸ்கோ மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அதிமுக உரிமை மீட்பு குழு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் பங்கேற்று பொன்விழா மலரை வெளியிட்டார். மேலும் சரவணன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருடைய இலக்கிய பணி மேலும் சிறப்படைய வாழ்த்தினார். அப்பொழுது எழுச்சி கவி சரவணன் ஓம் சக்தி சேகருக்கு சால்வை அணிவித்து ஆசி பெற்றார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் வெங்கடேசன், லட்சுமணன், தம்பா, ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிரவியில் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நடத்திய 39ஆம் ஆண்டு வாலிபால் போட்டியில் TKSM மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் 3வது பரிசுத் தொகை ரூபாய் 18,000 வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், தலைவர் மணிமாறன், மாவட்ட பொறுப்பாளர் AC சித்திரை செல்வம், பரசுராமன், மேல வாஞ்சூர் சதீஷ்குமார், நிரவி செந்தில் முருகன், வடிவழகன், நிரவி மதிவாணன் மற்றும் நிரவியல் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் TKSM மீனாட்சி சுந்தரம் அவர்கள் உரையாற்றிய போது, இந்த ஜெய்ஹிந்த் யூத் கிளப்பை சேர்ந்த வீரர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பதையும் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்தார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சியில் புகழேந்தி நகராட்சி ஆணையராக பணியாற்றி வருகிறார். இவர் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 6 மணி முதல் பணிக்கு வந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தகுந்த அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களிடம் ஆலோசனை செய்து பொதுமக்கள் கூறும் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து வருகின்றார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்று கோட்டக்குப்பம் ஆர்ச் அருகில் தெருக்குழாயில் வரக்கூடிய குடிநீரை ஆய்வு செய்து ஊழியர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் திண்ணாயிரமூர்த்தி, மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். இவ்வாறு காலை நேரங்களில் நகராட்சி ஆணையர் நேரடியாக அந்த பகுதிகளை ஆய்வு செய்து பொதுமக்கள் கூறும் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதால் இப்பகுதி மக்கள் நகராட்சி ஆணையரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.
புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, வியாபாரிகள் மிரட்டி மாமூல் வசூலிப்பது என சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. மேலும் இந்த ஆட்சியில் தலித் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் தலித்களின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடம் இருந்து அமைச்சர் பதவியை பறித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எதற்காக அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டது என்று விளக்கம் கூட இந்த அரசு அளிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இதுபோல் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை என்றார். தலித் மக்களுக்காக சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடாமல் மற்ற துறைகளுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இன்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து தனியார் பள்ளி, கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை ஆரம்பத்திலேயே செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றன. இப்போக்கை மாற்றாவிட்டால் அனைத்து மக்களையும் இணைத்து தொடர் போராட்டம் மற்றும் பேரணி, சட்டசபையை முற்றுகையிடுவோம். வரும் சட்டசபை தேர்தலில் தலித் மக்கள் வாழும் பகுதியில் அவர்களை உள்ளே நுழைய விட மாட்டோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆட்சியின் அவலங்களை கூறுவோம். இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதியான இன்று மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைபர் கிரைம் பிரிவு SP பாஸ்கரன் உள்ளிட்ட தமிழ் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நிகழ்ச்சியில் தமிழ் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தங்க கட்டி என கூறி செப்பு கட்டிகளை கொடுத்து தங்க நகைகள் மோசடி, மர்ம நபருக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ரோந்து பணியில் ரோபோ குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை போட்டோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.